அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ் என்ற இந்த தகவலின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் சுருக்கத்தை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 54ஆம் வயது ஆகின்ற பொழுது சஃபர் மாதம் பிறை 26 வியாழக்கிழமை கிபி 622 இரண்டாம் அக்கபா முடிந்து 2.5 மாதங்கள் கழித்திருக்கின்ற அந்த சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்குண்டான ஒரு முயற்சியாக அபூ ஜஹல் மக்கா குறைஷிகள் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை திட்டத்தை ஏற்படுத்துகின்றார்கள். எப்படியெல்லாம் அதை நடைமுறைப்படுத்தலாம் என்ற ஆலோசனையில் பல்வேறு ஆலோசனைகள் புறக்கணிக்கப்பட்டு கடைசியாக அபூ ஜஹலுடைய ஆலோசனை ஏற்கப்படுகிறது. அவனுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி, எல்லோரிடத்திலையும் சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளும் விதமாக அவனுடைய செயல்பாடு அமைந்திருந்தது. இருக்கின்ற தன்னுடைய சகாக்களிடத்தில் எல்லாம் கேலியும் கிண்டலுமாக பேசுகின்ற ஒரு நிலையை அவன் கையில் எடுத்திருந்தான். காரணம், அவன் சொல்லுகின்ற செய்திகளில் ஒன்று, அவரை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம் கிடைக்கும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகம் கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆனால் தற்போது அவருடைய நிலைமையே பரிதாபத்துக்குரியதாக ஆகப் போகிறது என்றெல்லாம் அவன் சொல்லி மமதையாக அலைந்த அந்த வரலாற்று செய்தி மிக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியாக அமைந்திருந்தது. அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதே அந்த 54ஆம் வயது நபித்துவத்தினுடைய 14ஆம் ஆண்டு சஃபர் மாதம் 27 அந்த வியாழக்கிழமை இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு புறப்பட்டு சௌர் குகைக்கு வந்து சேருகின்றார்கள். 26 வியாழன் அந்த நள்ளிரவில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறுகின்றார்கள். 27 பிறை சஃபர் மாதம் சௌர் குகைக்கு வந்து சேருகின்றார்கள். சௌர் குகையிலே வந்து சேருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் அங்கே தங்குகின்ற சூழலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் நாம் அறிந்திருப்போம். அதேபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்று கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னே விட்டு பின்னே செல்கின்ற பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். வழியில் யாராகிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்த தோற்றத்தில் தெரிவதனால் அவர்களிடத்திலே உமக்கு முன்னால் செல்வது யார் என்று கேட்டால் எனது வழிகாட்டி என்று சொல்வார்கள். பாதையின் வழிகாட்டி என்று கேட்டவர் விளங்கிக் கொள்வார். என் வாழ்க்கையினுடைய வழிகாட்டி இவர்கள் என்ற செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நினைவுபடுத்துவார்கள். அதேபோன்று அந்த பிரயாணத்தினுடைய தொடரிலே 3ஆம் நாள் 3 நாட்கள் நடந்தவர்கள் பிரயாணம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது உம்மு மஅபத் என்கின்ற ஒரு பெண்மணியை சந்திக்கின்றார்கள். மக்காவிலிருந்து 130 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வழிப்போக்கர்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல பழக்க வழக்கமுடைய பெண்மணியாக அந்த பெண்மணி இருந்தார். போகின்றவர்களுக்கு உணவு தேவையா, தண்ணீர் தேவையா, பால் தேவையா, ஏதாவது ஒரு வகையிலே உதவி செய்கின்ற நடைமுறை அந்த பெண்மணிக்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த பெண்மணியிடத்தில் சென்று உண்ணுவதற்கு அல்லது பருகுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது, என்னிடத்தில் இருந்திருந்தால் கொடுத்திருப்பேன், இந்த ஆண்டு பஞ்ச ஆண்டாக இருக்கிறது, எனவே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என்று சொல்லுகின்ற பொழுது, அங்கே மெலிந்த மிக பலகினப்பட்ட ஒரு ஆடு நிற்கின்றது. இது என்ன ஆடு என்று கேட்கின்றார்கள். இது எந்த பலனும் தர முடியாத ஒரு ஆடு என்கின்ற பொழுது, அதில் நாங்கள் பால் கறந்து கொள்ளலாமா என்று கேட்கின்றார்கள். கறந்து கொள்ளுங்கள் என்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி பால் கறந்து அந்த அம்மையாரையும் குடிக்க செய்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பால் அறிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பால் அறிந்துவிட்டு அந்த இடத்தை கடக்கின்றார்கள். அந்த உம்மு மஅபதுடைய கணவர்
பின்னால் வருகிறார், வெளியே சென்றவர் வருகிறார். வந்தவர் அங்கே பால் பரிமாறப்பட்டிருப்பதை கண்டவுடன் அவர் கேட்கின்றார், நம்மிடத்தில் பாலுக்குண்டான இந்த வாய்ப்பும் இல்லை, இந்த சூழலும் இல்லையே, இப்பொழுது பால் பரிமாறப்பட்டிருக்கிறதே உனக்கு ஏது என்று கேட்கின்ற பொழுது, இப்படி 2 பேர்கள் வந்தார்கள், அவர்கள் மூலமாக இந்த பால் வாய்ப்பு கிடைத்தது என்கின்ற பொழுது, அப்படியானால் இது குறைஷிகள் தேடக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருக்கும், அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவரோடு நான் தோழமை கொண்டிருப்பேனே என்று அவருடைய கணவர் வருத்தப்பட்டார் என்கின்ற செய்தியும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நபராகவும் இவரை பார்க்கப்படுகிறது. அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅப்பதுடைய இல்லத்துக்கு வந்து கடந்து செல்கின்ற பொழுது மக்காவிலே ஒரு அசரீர சப்தம் ஒன்று கேட்கின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அங்கே ஒரு சப்தம் ஒன்று கேட்டது. முஅப்பதுடைய இல்லத்துக்கு வந்த 2 தோழர்கள் பத்திரமாக நல்லபடியாக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அந்த அம்மையாரையும் புகழ்ந்து ஒரு கவிதையினுடைய சப்தம் அங்கே கேட்டது. நாங்கள் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோம். அது மக்காவினுடைய மேற்பகுதியில் அந்த சப்தம் அப்படி மறைந்து விட்டது. அது ஜின்னுடைய சப்தம் என்று அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள். அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அஸ்லமி என்கின்ற வம்சத்தை சார்ந்த புரைதா என்கின்ற ஒருவரையும் சந்திக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய கிளையை சார்ந்தவர்களும் 80 குடும்பங்கள் வரையும் அவர்கள் தங்கியிருக்கின்ற அந்த இடத்துக்கு பக்கம் செல்கின்ற பொழுது அந்த புரைதா அவர்களை சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அழைப்பை கொடுக்க அவரும் அந்த 80 குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத் பிரயாணத்தில் இந்த தஅவா பணியும் நடந்து 80 குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வரலாற்று செய்தியும் நமக்கு காண கிடைக்கின்றது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 8 வயது 54 நபித்துவத்தினுடைய 14ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூபா வந்து சேர்கின்றார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து உண்டான தகவலில் நாம் பரிமாறிக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.